முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதில் முறைகேடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பார்களில் 30 முதல் 40% முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரே நபர் பல நபர்களுடைய ஜிஎஸ்டி நம்பர்களில் பல டிடி எடுத்து பார்களை டெண்டர் விடுவதில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பார்களில் 30 முதல் 40% மேல் இதே போன்று முறைகேடு செய்யப்பட்டு டெண்டர் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை டாஸ்மாகில் பணியாற்றக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் மற்ற பார்களுடைய உரிமையாளர்கள், மேலும் டெண்டர் எடுத்தவர்கள் என மொத்தம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சம்மன் அடிப்படையில் பல்வேறு கட்ட விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதுபோன்ற முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரணை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.